வணக்கம். இது உங்கள் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மாலாடு, அதாவது ஒரு பொரிகடலை உருண்டை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை மாலாடுன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப செய்கிறது டக்குன்னு செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு ஈவினிங் கேட்டாங்கன்னா உடனே செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டு. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கக்கூடியது. வாங்க வீடியோவில் போய் மாலாடு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 200 கிராம் பொரிகடலை எடுத்திருக்கேன். இந்த டம்ளர் 100 பிடிக்கும். 2 டம்ளர் போடுறேன். இதுக்கு போட்டுட்டு 1 டம்ளர் சுகர், அதில் 200 கிராம் நாம் பொரிகடலை எடுத்தால் 100 கிராம் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 2 ஏலக்காய் போட்டு மிக்சியில் நல்லா பவுடராக பண்ணி அதை நல்லா அலசி, அதில் கப்பி கொஞ்சம் வந்ததுன்னா அலசி எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா திரித்து பவுடராக அலசி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நான் தனியாக 100 கிராம் சுகரையும் பவுட்ரு பண்ணி அது கூட போடுறேன். இப்போ 100 கிராம் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரு 50 ml நமக்கு நெய் போதும். காணலைன்னா அப்புறம் ஒரு 2-3 ஸ்பூன் வேணால் தேவைப்பட்டால் விட்டுட்டு பிடிச்சிக்கலாம். நம்ம நெய் மட்டும்தான் விட்டு பிடிக்க போகிறோம். கொஞ்சம் நல்லா அழுத்தமாக பிடிச்சிடணும். அது உடச்சா டக்குன்னு உடையிற மாதிரி தான் இருக்கும் இந்த லட்டு. இப்போ நெய் பாருங்கள், 50 மில்லி விட்டுருக்கேன். இதை லேசாக உருக்கி எடுத்துக்கலாம் நெய்யை. இப்போ விட்டு இதை நல்லா விரவிட்டு லட்டா பிடிக்க போகிறோம். இது கொஞ்சம் உதிரியாக தான் இருக்கும். அப்படி நல்லா இறுக்கமாக பிடிச்சா பிடிக்கிறதுக்கு வரும். வரலைன்னு சொன்னால் ஒரு ஸ்பூன் நெய் இடையிடையே விட்டுட்டு நாம் பிடிச்சிக்கலாம். இது நெய் மட்டும் சேர்க்குறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சட்டுன்னு நம்ம செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஒரு ஸ்வீட்டு வீட்டுக்கு விருந்தாள் வந்தாலும் நம்ம டக்குன்னு ரெடி பண்ணி இதை கொடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டு. நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது. பொரிகடலை நம்ம நெய் சேர்க்கறதுனால இதில் நம்ம தண்ணியோ பாலோ எதுவுமே சேர்த்து பிடிக்க போகிறதில்ல. அதனால் இது கெட்டு போகாது. எத்தனை நாள்னாலும் வச்சு சாப்பிட்லாம். நம்ம பால் அந்த மாதிரிலாம் விட்டோன்னா ஒம்பாயிடும். ஸோ இது நெய் மட்டும்தான் விட்டு நான் பிடிக்கிறேன். பாருங்கள், நல்லா இறுக்கமாக பிடிச்சிடலாம். ரொம்ப சொதன்னு நெய் விடணுங்கிறதெல்லாம் இல்லை. நான் சொன்ன அளவு விட்டாலே போதும். நல்லா இறுக்கமாக பிடிச்சோன்னா பிடிக்கிறதுக்கு வரும். இப்போ பாருங்கள், பிடிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் பிடிக்க வர பிடிக்கலாம். பிடிக்கிறதுக்கு வரலைன்னா இடையில ஒரு ஸ்பூன் அப்படி நெய் சேர்த்துக்கலாம். சின்னதாகவே பிடிச்சிக்கோங்க. ஏன்னா நெய் சேர்ந்துருக்குங்கிறதுனால நம்ம சின்ன லட்டாக பிடிச்சா குறைய சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க ஒரு சின்ன லட்டே சாப்பிட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது நான் 200 கிராம் அளவுக்கு பொரிகடலை, 100 கிராம் அளவுக்கு சுகர் போட்டிருக்கிறதுல எனக்கு ஒரு 13 லட்டு வரை கிடச்சிது. இது நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் சட்டுன்னு செஞ்சு பார்க்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.